ஹாய் கைஸ், ஆக்சுவலாக குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நேஹா குட்டிக்கு கர்ட் ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அடிக்கடி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது என்ன பிரமாதம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு அது புரியுது. பட் வந்து கர்ட் ரைஸ் யூஸ்வலாக வந்து கொடுத்தோம் அப்படின்னா மெயினான கன்சர்ன் என்னென்னா சளி பிடிச்சிக்குமோ அப்படின்னு நிறைய கன்சர்ன் இருக்குது. ஸோ வந்து இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டராகவும் இருக்கும், குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க, உங்களுக்கு சளியும் பிடிக்காது. ஸோ நான் யூஸ்வலி இப்படி தான் கொடுப்பேன் நேஹாவுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் தாளிப்புக்கு வந்து ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேரட் தாங்க. ஸோ நல்லா ஸ்வீட்டாக இருக்குன்றதுக்காக நான் ஒரு ஹாஃப் கேரட் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சாட்டை பண்ணாதாங்க தீஞ்சிரும். கொஞ்சம் சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு சாதம் வேக வச்சு குலைவாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தாளிப்பு எடுத்து அதில் அப்படியே கொட்டிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ரீமியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 இயர்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சால்ட் போட்டு கொடுக்கலாம். நானுமே ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக க்ரீமியாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் இது வரைக்கும் வந்து கேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலை அப்படின்னாலுமே குழந்தைங்களுக்கு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஓகேவா?